ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்கே விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, நான் இப்போ வடபழனி ஆண்டி வீட்டில் இருக்கேன். ஸோ அவங்க வீட்டில் அவங்களோட பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ எப்படியெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வீட்டில் என்னெல்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அவங்க வீட்டு ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படின்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி அங்கிள் தான் பண்ணுறாங்க. ஸோ எப்படியெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறாங்க. என்னெல்லாம் இதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குக்கரில் நம்ம பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணோன்னா அந்த சிக்கன் வந்துட்டு சப்பன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா அண்ட் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா சிக்கனை பிசைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு அவங்க மேரினேட் பண்ணி வைக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு அதை மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் அண்ட் வந்துட்டு ஆயில் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. முழுசாக நெய் ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா வெறுமனே ஆயில் ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரியாணி இலை, இந்த பட்டா, லவங்கம், அந்த ஸ்டார், இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு பிரியாணியோட டேஸ்ட்டை மேக்ஸிமம் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. நம்ம நார்மலாக தம் பிரியாணி போடுறத விட இந்த குக்கரில் பிரியாணி பண்ணுறது கொஞ்சம் டாஸ்க்காகவே இருக்கும். பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பட்டா லவங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ரொம்ப ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயத்தோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறாங்க, ஏன்னா பிரியாணிக்கு அது நல்லாவே வந்துட்டு இருக்கும். அண்ட் வெங்காயம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே நல்ல ஸ்லைஸாக வெட்டி இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் ரொம்ப லைட்டாக வந்துட்டு உப்பை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இதை விட இன்னும் கூட கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் அந்த வெங்காயத்தோட அந்த டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. தக்காளியும் நல்லா வந்துட்டு ஸ்லைஸாக பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனோட ஜூஸி வந்துட்டு வெளியே வந்துட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது தக்காளி, பட் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அவங்க சொன்ன டிப்ஸ் தான் குக் பண்ணும்போது. அண்ட் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா இந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஊற வைக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதினா நார்மலாக நம்ம வந்துட்டு டேரெக்டாக இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கும் போது போட்டுப்போம். இவங்க வந்துட்டு புதினாவையும் இதுலேயே ஆட் பண்ணி ஊற வச்சிட்டாங்க நல்லா. ஸோ இப்போ இது நல்லா வந்துட்டு கலரி விடுறாங்க. சிக்கனும் வந்துட்டு நல்லா குக் ஆகணுமா, லைக் வந்துட்டு தண்ணியெல்லாம் வெளியே வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரி ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுறாங்க. ஸோ சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஊற வச்சுருந்த அரிசி அண்ட் வந்துட்டு அதனோட மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த அரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுதான் வந்துட்டு குக்கரில் நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக்கனையும் பிரியாணியும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலரி விடும்போது ரைஸ் அதிகமாக உடையாமல் கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக கலரி விட்டுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்களோட மெஷர்மெண்ட், அதாவது 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. பக்காவாக வந்துச்சு பிரியாணி. ரைஸ் எதுவும் உடையாமல் குழையாமல் ஒரு நல்ல டேஸ்ட்டில் தான் வந்துச்சு. இவ்வளோதாங்க, குக்கரில் நம்ம பண்ணுற பிரியாணி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உப்பு மட்டும் கடைசியாக செக் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த உப்பை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக உங்களுக்கு நெய் வேணும்னா ஒரு 2-3 துளி நெய் வந்துட்டு விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் அந்த மாதிரி. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அதோடு வந்துட்டு பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகாவை அப்படியே லைட்டாக கீறி நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டோன்னா அந்த பச்சை மிளகாவோட அந்த ஸ்பைஸும் வந்துட்டு பிரியாணியில் அப்படியே இறங்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு விசில் போதும், பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும். அண்ட் மேலே வீட்டில் இன்றைக்கி அமாவாசை செலிப்ரேட் பண்ணதுனால வடை அண்ட் சக்கரை பொங்கல் பாயசம் வந்துட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க.
ഓ എനിക്ക് എന്താ കഷ്ടക്കാരെ പറഞ്ഞാലേ അത് വട തന്നെയാ, അത് ശർക്കര പോണ്ടല്ലോ, അത് വേണം. ഏതാ ടേസ്റ്റ്? ഇതാണോ ടേസ്റ്റ് അതാണോ ടേസ്റ്റ്? அப்படியே சைட் பை சைட் வந்துட்டு சிக்கன் 65 ரெடி பண்ணுறாங்க. சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அரிசி மாவு அண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா இது மூணையும் நல்லா ஆட் பண்ணி குழச்சி விட்டு அதையும் வந்து கொஞ்சம் நேரமாக ஊற வச்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதான். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம சிக்கன் 65 பேக்கெட் விற்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணது தான். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் வந்துட்டு நல்லா வந்துடும். ஈஸி தான் இது பண்ணுறதுக்கும். அண்ட் டோக்கிக்கு கொஞ்சமாக சிக்கனை அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க ஆண்டி. அவளும் வந்துட்டு கேட்பா அப்படின்றதுனால. அப்படியே கேக்கு வந்துட்டு டெலிவரி ஆகிடுச்சு. இது ஐஸ் கேக் அப்படின்றதுனால டக்குன்னு உருகிடும் இல்லையா, அதுக்காக உடனே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அதனோட இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் தாங்க இதுக்குள்ளே இருக்கிறது. மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீம் இருக்குது. மற்றபடி ஃபுல்லாகவே வந்துட்டு ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ടോക്കി ഇങ്ങനെ നോക്ക്, ഇങ്ങനെ നോക്ക്, ഇങ്ങനെ നോക്ക്, കുനിഞ്ചിട്ടി പാര്, കുനിഞ്ചി പാര്. ആ അവിടെ വന്നാ நான் vlog வீடியோ எடுக்கிறேன், போட்டோ வேணா. ബർത്ത്ഡേ ഹാപ്പി കേക്ക് കഴിക്കാൻ പാടില്ലേ? അഞ്ച് ചേച്ചിക്ക് കൊടുത്തോ, അഞ്ച് ചേച്ചിക്ക് കേക്ക് കൊടുത്തോ. ആ അഞ്ച് ചേച്ചിക്ക് കൊടുത്തോ. ഇപ്പൊ ഇത് ആർക്കാ ബർത്ത്ഡേ? ടോക്കിക്കാണോ ബർത്ത്ഡേ? ടോക്കി വേണോ? കട്ടാക്ക കട്ട് കഴിഞ്ഞു. ചേച്ചി കൊടുക്കും. ടോക്കി നോക്കിട്ട് കഞ്ഞീർ. ആ വേറെ ആർക്കാச்சும் கொடுக்கும்போது எடுக்கிறேன். அப்படியே மெல்ட் ஆகுதுல்ல இது. ஏ खुशी आई. കട്ട് ചെയ്യാം. അഞ്ച് ചേച്ചിന് കൊടുത്തേ ടോക്കി. അഞ്ച് ചേച്ചി ഇനി കുട്ടിമാമയ്ക്ക് കുറച്ച്. ഇനി കുട്ടിമാമയ്ക്ക്. അമ്മയ്ക്ക് അമ്മയ്ക്ക് ഇവിടെ അത് നക്കാം. അമ്മയ്ക്ക് കൊടുക്കും. അമ്മയ്ക്ക് 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 കൊടുക്കും. അവിടെ அப்படியே சைட் பை சைட் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஏன்னா குக்கரில் பண்ணதுனால ஒட்டாமல் நல்லா பலன்னு வந்திருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் 65 ரைத்தா மூணுமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பிட்ற வேலை மட்டும்தான்.
அண்ட் எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், உங்களோட சப்போர்ட் எப்பவும் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பை.